கே. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. அசோக் லைலாண்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியாம இருக்காதுங்க. சின்ன வயசுல இருந்தே நிறைய பஸ்ஸஸ்ல ட்ரக்ஸ்ல வந்து நம்ம இந்த அசோக் லைலாண்ட் லோகோவை பார்த்துருப்போம். இந்தியாவில் அதிகப்படியான பஸ்ஸஸ் ட்ரக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்றது அசோக் லைலாண்டுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1948 ஆரம்பிச்ச இவங்க கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டா எடுத்துக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம டெய்லியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து எதுவா இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து சேரணும்னா அது கண்டிப்பா லாரிஸ் தேவை. ஸோ நம்ம நாட்டில் எங்க இருந்தாலும் அங்கிருந்து நிறைய பொருட்களை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துறது வந்து அந்த லாரிஸ் தான். அந்த மாதிரியான லாரிஸை மேனுஃபேக்சர் பண்றது அசோக் லைலாண்ட். அங்கே இந்தியாவில் மட்டும் 8 இடத்துல வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. அதுல 3 யூனிட் வந்து ஒசூர்லயே இருக்கு. அந்த ஒசூர்ல ஒரு முக்கியமான யூனிட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான யூனிட் அப்படின்னு வந்து அசோக் லைலாண்ட் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 120 பேருக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 120 பேரும் விமன். அவங்க வந்து இந்த இன்ஜினை வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, எப்படி அசம்பிள் பண்றாங்க, எப்படி டெஸ்ட் பண்றாங்க, அவங்களுக்கு இந்த ஒர்க் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான். ஸோ இதை வந்து இந்த கன்வேயர் பெல்ட் மூலியமா ஒருத்தர் வந்து இங்க இருந்து கேரி பண்ணி அங்க கொண்டு போய் வச்சிடுறாங்க. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினுக்கு அந்த இன்ஜின் நம்பரை வந்து பொருத்தப்படுது. இந்த நம்பரை ஸ்கேன் பண்ண உடனே இந்த நம்பருக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் லைனாக இப்போ வந்து இதில் பொருத்த போகிறாங்க. ஸோ இந்த அசம்பிளி லைன் ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த அசம்பிளி லைனில் கிட்டத்தட்ட 80 வேரியன்ட்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸை வந்து பண்ணுறாங்க. 80 வேரியன்ட்ஸா அப்படின்னு வந்து நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, BS3, BS4, BS6 அப்படின்னு சொல்லி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. BS3 நம்ம ஊரில் இன்னும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். அப்ராட் நிறைய கண்ட்ரீஸில் வந்து BS3 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்ட்ரிஸ் வந்து BS3 இன்ஜின்ஸை கூட இவங்க அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்காக இங்கே மேனுஃபேக்சர் ஆகுது. இப்போ வந்து இன்டர்னலாக வந்து நிறைய பார்ட்ஸ், நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து விரும்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போஷோட பார்ட்ஸ் வந்து உள்ளே போகலாம், இல்லை வந்து டெல்ஃபியோட பார்ட்ஸ் உள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து எந்தெந்த இன்ஜினுக்கு போகணும் அப்படிங்கிற வேரியன்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே வந்து 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ அதனால தான் அழகாக வந்து 3 பிஸ்டனை வந்து இங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இன்ஜின்குள்ளரையும் போக போகுது. ஸோ இவங்க இங்கே அழகாக வந்து செட் பண்ணி வைக்கிறதா வந்து நேராக இன்ஜின் பாட்டில் போகுது. கரெக்டாக நான் சொல்கிறது. இந்த யூனிட் வந்து இந்த வருஷம், அதாவது மார்ச் 2023 தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜூலையில் இருக்கோம். இந்த ஜூலைக்குள்ளரையே அவங்க வந்து மேக்ஸிமம் 120 இன்ஜின்ஸை பர் ஷிஃப்ட்டில் வந்து முடிக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த யூனிட்ல வந்து, அதாவது வேற இன்ஜின் யூனிட்ல ஒரு நாளைக்கு 115 தான் வந்து பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து 120லேருந்து 130 இன்ஜின்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் அவுட் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த கன்வேயர் பெல்ட் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அசம்பிளியில் வந்து 83 வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஜின்ஸை வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆனால் 83 வெரைட்டிஸ்னும் போது அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கரெக்டாக போகணும் இல்லையா? அதை வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு இன்ஜினுக்கும் என்ன மாதிரியான பார்ட்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்ஜினுக்கு இந்த பார்ட்ஸ் வேணும். அதாவது நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, ஒரு இன்ஜின் உள்ளே வர்றப்ப அதோட கோடு இருக்கும். அந்த கோடை வந்து அங்கே ஸ்கேன் பண்ணுவாங்க. அது ஸ்கேன் ஆன உடனே எந்த இன்ஜின் இந்த பெல்ட்டில் வருதோ அந்த இன்ஜினோடைய பார்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வந்து க்ரீன் லைட் எரியும். பாருங்க, இந்த இடத்துல க்ரீன் லைட் எரியும். ஸோ எந்த பார்ட்லெல்லாம் வந்து க்ரீன் லைட் எரியுதோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த டேபிளில் வச்சிடணும் அப்படிங்கிறது தான் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அவங்க அந்த பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைட் எரியிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் எடுத்து அங்கே வச்சுருவாங்க. ஸோ அந்த பார்ட்ஸ் தான் வந்து ஃபைனலாக வந்து இன்ஜினுக்குள்ளே போகுது. ஸோ இது மூலயமா அவங்க வந்து தப்பான பார்ட்ஸ் எதையுமே எடுத்துடாமல் இருக்கிறத வந்து பார்த்துக்கிறாங்க. எந்த ஒரு ஃபால்ட்டும் நடக்காத மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஏர் குவாலிட்டி. ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளார, அதாவது முக்கியமாக இந்த யூனிட்குள்ளே வர்ற ஏர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அதே மாதிரி இன்ஜின்ஸ்குள்ளார டஸ்ட்டு போயிடக்கூடாது.
ஸோ அந்த டஸ்ட்டும் ரொம்ப இல்லாமல் இருக்கணும், அதே மாதிரி ஏரும் பியூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு பிரத்யேகமான ஃபில்டர்லாம் வச்சு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹெப்பா ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி இந்த ரூமுக்குள்ளார ஏரோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத கிளியராக இங்கே மானிட்டரில் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஏர் ரொம்ப பியூராக இருக்கணும், ரொம்ப க்ளீனாக இருக்கணும், டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் இன்ஜின்குள்ளார எந்த டஸ்ட்டும் போயிடக்கூடாதுங்கிறதும் இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல ஒரு பார்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க செக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஸ்பேர் பார்ட் இருக்கா அப்படிங்கிற விஷயமும் அவங்க செக் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த பெல்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அது இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எல்லாமே பக்காவாக ரெக்கார்ட் செய்யப்படுது. ஸோ அதை தான் இப்போ இந்த பெல்ட்டில் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த பார்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து போயிடுச்சா அப்படின்னு இவங்களுக்கு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனும் கொடுத்துட்றாங்க. அதாவது இந்த பிக்சர்ஸ் வந்து இங்கே வச்சிடுறாங்க, அதை பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல இவங்க ஃபிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதும் வந்து ஈஸியாக அவங்களால ரெஃபரன்ஸ் வச்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் இவங்க எந்த பார்ட்ஸையும் மிஸ் பண்ணிட மாட்டாங்க. ஸோ இந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து ஒரு இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு 202 செகண்ட்ஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 202 அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 36 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளார ஒரு இன்ஜினை கம்ப்ளீட்டாக வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். அசோக் லைலாண்டில் இதுதான் ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் வந்து அசம்பிள் பண்ணுற டைமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்ஜின்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்டும் வந்து ப்ராப்பரான டென்ஷனில் அது வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து மேக் ஷூர் பண்ணிக்கிறாங்க. நம்ம இன்ஜினை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு கலரில் வந்து மார்க்கிங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மார்க்கிங் வந்து பண்ணுற இடம் தான் இது. பக்காவாக ஒரு மார்க்கரில் வந்து ஒவ்வொரு நட்ஸும் வந்து அவங்க ஸ்க்ரூ பண்ண உடனே அதை வந்து பண்ணியாச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கா குவாலிட்டி செக்கும் இங்கே நடக்குது. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. டோட்டலாக ஓவராலாக இந்த யூனிட் மட்டும் இல்லாமல் மற்ற யூனிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 2,39,000 இன்ஜின்ஸை வந்து அசோக் லைலாண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஏகப்பட்ட சீரீஸோட இன்ஜின்ஸை வந்து இந்த ஓவரால் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பண்ணாலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த யூனிட்ல தோஸ்தும் படா தோஸ்து இன்ஜின்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஆண்கள் தான் அதிகமாக வேலை செய்வாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ஹெவியான மெட்டீரியல்ஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப பெரிய பெரிய இன்ஜின்ஸ் இருக்கும், ரொம்ப பெரிய பெரிய மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதை தூக்கி எல்லாம் வைக்கணும். அதனால வந்து ஆண்கள் தான் இதுக்கு வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஆண்கள் தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு இன்ஜின் மேனுஃபேக்சரிங் யூனிட், அதாவது ஒரு இன்ஜின் அசம்பிளில வந்து பெண்களே முழுசா வந்து வேலை செய்யறது அப்படிங்கிறது வந்து வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு. யூஸ்வலா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நம்ம வந்து நின்றுட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சில வேலைகளை வந்து நம்ம நின்றுட்டு பார்க்குற மாதிரி இருக்கும், சில வேலைகளை நம்ம உட்காந்து கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமளே இங்கே பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து சில இடத்துல வந்து அவங்க வந்து மேலேருந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், சில இடத்துல அவங்க கீழே வேலை பார்க்குறப்ப அவங்க வந்து உட்கார முடியுது. ஸோ எந்த வகையிலையும் வந்து ஆண்களுக்கு நிகராக இவங்களும் வந்து வேலை செய்ய முடியும். அதாவது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு இன்ஜினை வந்து அசம்பிள் பண்ணுற இடத்துலையும் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க வந்து காமிச்சிருக்காங்க. நான் மகாலட்சுமி. நான் வந்து அசோக் லைலாண்ட்ல 2015 ஜாயின் பண்ணேன். நான் இந்த ஆல் உமன் லைன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜா நான் தான் இருக்கேன். ஜென்ரலாக ஒரு தாட் இருக்கும், உமன்ஸ்னா வந்துட்டு சாஃப்ட் நேச்சர் ஜாப் லைக் டீச்சர், டாக்டர் அந்த மாதிரி தான் போவாங்க. பேசிக்காக யாரும் பார்த்தீங்கன்னா இந்த கோர் ஆட்டோமொபைல் ஃபீல்டுக்கு வர மாட்டாங்க. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுறதுனாலையும் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் டைவர்சிட்டி நம்ம இண்டஸ்ட்ரியில் கேட்கறதுனாலையும் நிறையா பெண்கள் பார்த்தீங்கன்னா தான் வீட்டை விட்டு வந்து வேலை செய்ய ஆசைப்படுறாங்க. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் ஹையர் பண்ணுது. இன்ஃபேக்ட் இப்போ என்னோட பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து சொல்லுவாங்க, மற்ற ரிலேஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எங்கள் பொண்ணு வந்து டாக்டர் இருக்காங்க, யூஎஸ் இருக்காங்க, இங்கே இருக்காங்க அப்படின்வாங்க. பட் ஆனால் என் பேரண்ட்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் வேலை பார்க்குறா, ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் முன்னே பார்த்தீங்கன்னா பிளான்ட் 2ல இருந்தேன். அந்த பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டாமினன்ட் பிளான்ட். அதாவது நான் ஜாயின் பண்ணும்போது நான் என் கூட சேர்ந்து ஒரு 2-3 பொண்ணுங்க மட்டும்தான் இருப்பாங்க. பட் இப்போ போய் பார்த்தாக்கா தெர் இஸ் அ செப்பரேட் லைன் பார்த்தீங்கன்னா உமனுக்கு அப்படின்னு கொடுக்கும்போது வி ஃபீல் வெரி ப்ரைட் அண்ட் ஜாய் தட் எங்களாலையும் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு எங்களை நம்புறதுனால தான் எங்களுக்கு இந்த செப்பரேட்டான லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆல்வேஸ் தேங்க் ஃபார் த மேனேஜ்மெண்ட் அண்ட் த கல்ச்சுரல் சேஞ்ச் அமாங் தட் அண்ட் ஆல்சோ இந்த மெயின் பிஹைண்ட் திஸ் ஐடியா அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என் பேர் ரோஜா. நான் வந்து February 31 வந்து இங்கே சேர்ந்தேன். இன்ஜின் அசம்பிளியில் இருக்கேன். மாடல் 2ல இன்ஜின் அசம்பிளியில் இருக்கேன். நான் வந்து வெளியில் போகும்போது டோஸ்ட் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இதுக்கு வந்து இன்ஜின் அசம்பிளி வந்து நம்ம தான் பண்ணோம் அந்த மாதிரி பார்த்த உடனே அந்த மாதிரி தெரியுது.
அதுக்கடுத்து வந்து நான் வெளில இப்போ இந்த கம்பெனிக்கு தான் நான் முதல்ல வந்திருக்கேன். இங்கே வந்து லேடிஸே இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே. இங்கே வந்து சேஃப்டி எல்லாமே கரெக்டாக இருக்குது எங்களுக்கு. காலையில் வர டைம் ஆகட்டும், சாயந்தரம் வீட்டுக்கு போகிற டைம் ஆகட்டும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருக்கான். இங்கே வந்து வேலை பண்ணிட்டு போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அவ்வளோ டைம் எங்களுக்கு இருக்குது. ஸோ உள்ள அசம்பிளி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இன்ஜின்ஸ் எல்லாம் வந்து இங்கே லைனப் பண்ணியாச்சு. இங்கே வந்து குவாலிட்டி செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த யூனிட் வந்து முடியுது. இதுக்கப்புறம் இது நேராக வந்து பாடிக்கு போய்டும். ஸோ பாடியில் வந்து அதை வச்சு வந்து அவங்க வந்து வண்டியை வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆட்டோமொபைல் செக்டருங்கிறது இந்தியாவுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு செக்டர்னு சொல்லலாம். இந்தியாவில் அதிகமாக வந்து தயாரிக்கப்படுற நிறைய பொருட்களில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் தான். ஸோ இந்த ஆட்டோமொபைல் செக்டரில் ரொம்ப வருஷமாக வந்து ஆண்கள் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ கணிசமாக நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து பெண்களை வந்து கொண்டு வரதை வந்து நம்ம பார்க்குறோம். சின்ன ஸ்கூட்டர் கம்பெனியில் ஆரம்பித்து ஒரு பெரிய கம்பெனியான அசோக் லேலண்ட் வரையும் இப்போ வந்து பெண்களை வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு யூனிட் தான் இந்த இடம். எம்ப்ளாயீஸ், அதாவது விமன் எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளோ அழகாக அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டரி விசிட்ஸை பார்க்கணுன்னா மோட்டர் விகடன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் டிஜே. நன்றி. கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.